புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து 53 வருஷமா அந்த 2 பேரும் அரசியல் கட்சிகளோடு மிக இணக்கமாக, அணுக்கமாக இருந்தவர். கட்சியில மிக முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்தவர். கட்சியில பல்வேறு நீங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஒரு 3 தளபதிகளை நியமிச்சாங்க. அதுல முதல் தளபதி செங்கோட்டையன். செங்கோட்டையன், ராஜகண்ணப்பன், அழகு திருநாவுக்கரசு. கட்சியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு. அவ்வப்போது ஒரு காலகட்டத்தில மூவரணி, நால்வரணி, ஐவரணி என்று செல்வி ஜெயலலிதா நியமித்து வருவார்ல. அதுல முதலாவதாக அந்த 3 பேர்ல முதல் இடத்துல இவர் தான் இருந்தார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவருடைய சுற்றுப்பயணம் 1988 செப்டம்பர் தொடங்கி 89ல அந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள், 5 நாட்கள்னு ஒரு மிகப்பெரிய பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் செல்வி ஜெயலலிதா. அந்த பயணத்தை வடிவமைத்ததில் திரு கே. செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட 16 மணி நேரம், 18 மணி நேரம் இந்த பயண திட்டத்தையே வடிவமைத்து போனவர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர், ஒரு புதிய அரசியல் கட்சி, புதிதாக திரையுலகத்திலிருந்து வந்திருக்கிறார். இவருக்கு என்ன வாக்கு வரும், எந்த அளவிற்கு வெற்றி பெற முடியும் என்று தெரியாத ஒரு இயக்கத்தில் தன்னை போய் இணைத்துக் கொள்வார். இந்த விஜயனுடைய பரப்புரையை மாநிலம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தா அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும். ஏன்னா அதற்காகத்தான் தவேகாவிலிருந்து இவரை அணுகுகிறார்கள்.